Hey hello guys, welcome to Bad Story. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த அமரபலின்னு சொல்லிட்டு எபிசோட் 5 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே गाइस, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சாந்தி என்ன பண்ணோம்னா அவ தோச்ச துணியெல்லாம் எடுத்து காய வச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே காய வச்சுட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடி பார்த்தனா அவங்க வீட்டுக்காரு பொறுமையா வராரு. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை டப்புன்னு இடிக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லனா, எங்க துணி துவைச்சு காய வச்சிட்டு இருக்க, பின்னாடி வந்து கை வைக்கிறீங்க, முதல்ல கையை எடுங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் மேல கை வைக்கவே இல்லையே அப்படின்னுவாரு. அப்படியே கீழே பார்த்தனா அவரோட தம்பி நல்லா பெருசா நீட்டிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே அவளும் பயங்கர சந்தோஷப்பட்டவ என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஆமா அந்த மருந்து வேலை செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது இப்ப இவ என்ன பண்ணோம்னா கீழே உட்காந்து முட்டி போட்டுட்டு இப்ப அவனோட தம்பி கையில பிடிச்சிட்டு, இந்த காஞ்சி போன ஊர்ல இருக்கிறதுலே உங்க தம்பி தாங்க ரொம்ப பெருசு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அதை பிடிச்சிட்டு அவன் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்ப அவனுக்கு செம மூடாயிடுங்க. மூடானதுக்கு அப்புறம் என்ன அவளை அங்க நிக்க வச்சு இவன் பண்ற சீன்ஸ் வெறியாவே இருக்கும். அதே இடத்துல அவளை நிக்க வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சாந்தியை வச்சு அந்த ராமு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம சாந்தி துணி துவைச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல பார்த்தனா ரம்யா நின்னு தண்ணி இறைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அவ என்ன சொல்லனா, அமரபலி அக்கா கொடுத்த மருந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது இப்ப கீழே உட்காந்துருந்தவ என்ன சொல்லுவானா, ஆமாக்கா நீ சொல்றது கரெக்ட் தான், அவங்க கொடுத்த மருந்து வேற லெவல்ல வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு சும்மா அதை சாப்பிட்டு வந்து பண்ண சீன்ஸ் இருக்கே செம்மையாவே இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு அப்படி சொல்லும் போது எங்க வீட்டுக்காருக்கும் அது வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட தம்பி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது அப்படி சொல்லும் போது இப்ப இவ என்ன சொல்லனா, நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் அந்த அக்கா இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க குணப்படுத்திடுவாங்க, இதுக்கப்புறம் அவங்களை இங்கே தங்க வச்சு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு பின்னாடி பார்த்தனா ரிக்ஷால அமரபலி வருவாங்க. வந்தவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான், நான் இருந்தா தானே இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லும் போது உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து ஷாக் ஆடுவாங்க. அட அமரபலி அக்கா நீங்களா, என்னக்கா சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்கக்கா அப்படி சொல்லும் போது இல்ல உங்களுக்கு எல்லாம் இருந்து சேவை பண்ணணும் தான் ஆசை, ஆனா இன்னையோட நான் அந்த ஊரை விட்டு போக போறேனே அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்டோன்னே இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன்க்கா என்ன ஆச்சுக்கா, நீங்க இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டீங்களா, என்ன விஷயம் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல உங்களுடைய ஊர் தலைவர் இருக்காரு இல்லையா, அவரு தான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லும் போது இதை கேட்ட அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ராமு, குமார், ரகு இவங்க 3 பேரும் உட்காந்து நல்லா சீட் ஆடிட்டே இருக்கும் போது இப்ப இந்த ராஜகுமார் என்ன கேட்பானா, என்ன உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படி சொல்லும் போது உண்மையாவே இந்த அமரபலி கொடுத்த மருந்து செம்மையா இருக்குடா, 2 நாள் தான் போட்டேன், அதுக்கப்புறம் என்ன சும்மாவே இருக்க மாட்டேன், சும்மா வேற லெவல்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஆமா உனக்கு எப்படி அப்படி சொல்லும் போது ஆமா மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி என் இது மொபைல் பார்த்தனா சிக்னல் இல்லாம இருந்தது, இப்ப என் நெட்வொர்க் வேற லெவல்ல வேலை செய்து தெரியுமா அப்படி சொல்லும் போது பக்கத்துல உட்காந்துருந்த அந்த ரகு என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், இவ்வளவு நாளா எனக்கும் வேலை செய்யாம தான் இருந்தது, இப்ப டெய்லி நைட் நான் சும்மா இருக்கிறதே இல்லையே, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு நம்ம சாந்தியும் நம்ம காஜலும் அங்க வராங்க. வந்தவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லும் போது ஆமா என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அவனுக்கு கேக்குறாங்களா. இப்ப இவன் என்ன சொல்றானா, ஆமா நம்ம அமரபலி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு ஊர் தலைவர் அசிங்கமா திட்டிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ராமு செம்ம டென்ஷன் ஆயிடுவான். எதுக்கு அப்படி சொன்னானா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, ஆமா அவ இருந்தா மருந்து கொடுத்து இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் குணமாக்குறாளியா, சோ அவங்க எல்லாம் குணமே ஆகக்கூடாது, அவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அடிமையா இருப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். இந்த ஊர் என்ன அவன் அப்பா மட்டும் ஊரா, இங்க வரவங்கள இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன் யாரு அப்படின்னு இவன் கத்துறான். இதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவானா, என்னன்னு நீங்களும் அமைதியா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவங்க தானே தீக்க வச்சாங்க, இப்ப அவங்க மட்டும் இல்லன்னா உங்களுடைய நிலைமை எல்லாம் நினைச்சு பாருங்க, பத்தாவதுக்கு அவங்க இருந்தா மட்டும்தான் இந்த ஊர்ல இதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் நிறைய பிறக்கும், அவங்களோட சங்கதி எல்லாம் நல்லா இருக்கும், அதை பத்தி யோசிச்சு கொஞ்சம் முடிவு பண்ணுங்கன்னு அப்படி சொல்லும் போது சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க பேச தேவையில்ல, வாங்க நம்ம அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா அவர் கட்டில படுத்துட்டு இருக்கும் போது இந்த வேலைக்காரன் அவருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, டே பப்போ அவ கொடுக்குற மருந்து வேலை செய்தா இல்லையாடா அப்படி சொல்லி கேட்கும் போது அட அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இப்பதான் அவளை துரத்தியாச்சு இல்லையா, சோ அவளை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல, அவ இதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் இங்க நிக்க போறது கிடையாது அப்படி சொல்லும் போது இப்ப இதை கேட்டுட்டு இருந்த அந்த ஊர் ஜனம் எல்லாம் அங்க வந்துருங்க. வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ இந்த
ஊரை விட்டு போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா அப்படி சொல்லும்போது, ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான் அவளை நான் இந்த ஊரை விட்டே துரத்துறேன் அப்படி சொல்லும்போது, எங்களோட நல்லதுக்கெல்லாம் கிடையாது, அது உங்களோட நல்லதுக்கு, அவ இங்க இருந்தாதான் நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவர் என்ன சொல்லாருன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அவங்க கொடுக்குற மருந்தை வச்சுதான் இப்ப நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறோம், அவங்கள மட்டும் நீங்க இங்க துரத்தணும்னு நினைச்சீங்க, உங்களை எந்த அளவுக்கு இந்த ஊர் தலைவர் பதவியில நாங்க ஏத்தி நிப்பாட்டினோமோ அதே போல அந்த பதவியை விட்டு இறக்கிட்டு யாராச்சும் அந்த பதவிக்கு கொண்டாந்து வச்சிருவோம் பாத்துங்க, இது உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இப்ப அவங்க எல்லாம் அங்கிருந்து போகும்போது இதை கேட்ட அந்த ஊர் தலைவர் செம டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆனவன் உட்காந்துட்டு இப்ப அவன் பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க, ஏய் ரூபா உள்ள என்ன பண்ற, வெளியே வா அப்படி சொல்லும்போது இப்ப அவளை வெளியே வருவாளா. வந்தவர் என்னங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, போய் எனக்கு குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி எடுத்துருவா அப்படின்னு இவர் சொல்லுவாரா. இதை கேட்ட உடனே அவ என்ன சொல்லுவானா, உங்களுக்கு இப்ப சுடு தண்ணி தேவைப்படாது, உங்களுக்கு ஜில் தண்ணி தான் வேணும், நீங்க அந்த அளவுக்கு சூடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன திமிர் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை நான் நைட்டு கவனிக்கிறேன், முதல்ல இங்கிருந்து உள்ள பொடி அப்படி சொல்லிட்டு அவங்கள சத்தம் போட்டு துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஊர் தலைவர் தாங்க காட்டுறாங்க. அவரை பார்த்தோன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் கையில குச்சி எடுத்துட்டு பயங்கரமா துரத்துறாங்க. அவரும் உயிருக்கு பயந்துட்டு அங்கிருந்து வேகமா ஓடுவாரா. இப்ப பின்னாடியே பார்த்தோன்னா இவங்களை அடிக்கிற மாதிரி துரத்தும் போது டப்புன்னு பார்த்தோன்னா இவர் கனவுல இருந்து எழுந்திருக்கிறாருங்க. சே என்ன இப்படி மோசமான கனவா இருக்கு, இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்மள அடிச்சு இந்த எல்லையை விட்டு துரத்துற மாதிரி கனவு வருது அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன சொல்லாருன்னா, கண்டிப்பா இதே மாதிரிலாம் நடக்க கூடாது, நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியாகணும், அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஊத்திக்கும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிக்கும் போது பக்கத்துல இருந்து அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவானா, எழுந்துட்டு எங்க என்னங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நம்ம திரும்பி இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரு டென்ஷன் ஆயிடுவாரு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீ இன்னொரு ரவுண்டு கூப்பிடுற, முதல்ல எழுந்து போயிட்டு எனக்கு டீ போட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி துரத்தி விட்டுறாருங்க. இப்ப அவங்களும் எழுந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம அமர்வுடைய கடையில தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தோன்னா உட்காந்து டீ போட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ராமகுமார், ராஜு இவங்க 3 பேர் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இப்ப இவன் என்ன கேட்பானா, ஆமா என்ன நீங்க 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப வந்தவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊர் தலைவர் உங்களை கூப்பிட்டு மிரட்டினார் இல்லையா, இந்த ஊரை விட்டு வெளியே போன்னு, நாங்கெல்லாம் போயிட்டு அவரை மிரட்டிட்டு வந்திருக்கோம், சோ இதுக்கப்புறம் அவர் இந்த ஊரை விட்டு உங்களை அனுப்பவே மாட்டாரு, நீங்க தைரியமா இங்க இருக்கலாம், அப்படி மட்டும் அவர் உங்களுக்கு திரும்ப குடைச்சல கொடுத்தாரு, அவரை இந்த ஊரை விட்டு நாங்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. நீங்க சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சோ உங்களை நான் திருப்திப்படுத்துற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கும் போது இப்ப அந்த ராமுக பார்த்தனா தம்பி தூக்கிட்டு நிக்குமா, அதை பார்த்துட்டு அவ ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே இருப்பாளா. சரி சரி உனக்கு மருந்து நல்லாவே வேலை செய்து போல அப்படி சொல்லும் போது அவனு சிரிப்பாங்க, இந்த மருந்து சாப்பிட்டு இன்னும் என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க 3 பேரும் அந்த மருந்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இந்த அமர்பலி அவனோட அசிஸ்டன்ட் என்ன கேட்பானா, ஆமா இந்த ஊர் தலைவன் என்னதான் மனசுல நினைச்சிருக்கான்னு தெரியல, அவன் ஏதோ ஒரு பெரிய ஐடியா வச்சிருக்கான், ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன துரத்ததுல இருக்கானே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு இவ யோசிக்கும் போது இப்ப அந்த அல்லக்கை என்ன சொல்லுவானா, சரிக்கா நீங்க கவலைப்படாம இருங்க, அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லுவானா. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம அமர்பலி என்ன பண்ணோம்னா, காலையிலே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு கையில இருந்து வால்டி தூக்கிட்டு வரும்போது இப்ப அந்த முதலாளியோட அல்லக்கையும் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவானா நம்ம அமர்பலியோட கிளினிக் பக்கத்துல வந்து அவளுக்கு தெரியாம உள்ள எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி அவன் பாக்குறத இந்த அமர்பலி பாத்துருவா. பார்த்தவன் என்ன பண்ணுவானா, அவனுக்கே தெரியாம பின்பக்கமா போயிட்டு அவன் பக்கத்துல நிக்கும் போது இப்ப அவளை பார்த்து அவனும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனோன்னு இவன் என்ன கேட்பானா, நீ கவலைப்படாத, எதுக்கு பயப்படுற, ஆமா சரி சொல்லு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு இவ கேட்பா. அவனு திருன்னு முடிக்கும் போது இப்ப இவ என்ன பண்ணானா, கையில வச்சு இந்த ஐஸ்கிரீம் எடுத்து அவனுக்கு ஊட்டுவாளா. ஊட்டிட்டு அதே இடத்துல இவ்வளவு வாய வச்சு சப்பும் போது இப்ப அதை உருகி ஊத்தும் போது இப்ப இவ என்ன சொல்லுவானா, என்ன இது மருந்து சாப்பிடாதே உன்னோட ஐஸ்கிரீம் இப்படி உருகுது, நீ ரொம்ப ஹாட்டாவே இருக்க போல அப்படின்னு இப்ப அவன் கேட்கும் போது, ஆமா ரொம்ப ஹாட்டா தான் இருக்கேன், சோ அது தணிக்கணும் அப்படி சொல்லும் போது, எப்படி இதை நீங்க தணிப்பீங்க அப்படின்னு இவன் கேட்பானா, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை ஒரு மார்க்கமா இழுத்துட்டு உள்ள போவாங்க. இப்படியே உள்ள போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ரகு என்ன பண்ணோம்னா, அவன் தலைக்கணை எடுத்து அவன் தம்பி மேல வச்சு அழுத்திட்டு செம்ம மூடா ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ கால்ல அவங்க மனைவி தான். இப்ப இவன் என்ன சொல்லனா, உனக்கு எனக்கு தெரியுமா, இந்த அமர்பலி கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது, தம்பி நல்லா பெருசாயிட்டான், உனக்கு நான் காட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவனோட ஜட்டி ஓபன் பண்ணி அவன் தம்பியை காட்டும் போது இப்ப அவன் மனைவிட்டு இவன் என்ன சொல்லனா, இங்க பத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, சரி எனக்கு இப்ப ரொம்ப மூடாவது, சீக்கிரமா அவனுடைய துணி தூக்கிட்டு உன் இதை காட்டேன், நான் இங்கே ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் காட்டுவாளா. இவனு என்ன பண்ணுவானா, தனக்கு தானே சுயமா பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப டப்புன்னு பாதியில நீ பாடிட்டு என்ன சொல்லனா, சரி சரி இது இப்ப இதுக்கு இது போதும், நாளைக்கு நீ வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன், நீ வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட தெம்பு என்னன்னு உனக்கு காட்டுறேன், சோ அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நானும் பொறுமையா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த வீடியோ காலை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய 5வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரது ஃபைனல் எபிசோடுங்க, அதையும் நம்ம நாளைக்கே பாத்திரலாம். இதனோட விருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.